ராஜீவ்காந்தி இறப்பு கேள்விப்பட்டவுடனே அவங்க அந்த நேரத்துல எங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை இருந்தது. எங்களுக்கு ஏதாவது ஆபத்து வருமோன்னு இருந்தது. அந்த நேரத்துல எங்களோட உறவினர்கள் யாராவது கூட அட்ரஸ் கேட்டாங்கன்னு சொன்னா, அந்த முன்னாடி ஒரு டீ கடை மாதிரி இருக்கும். அவங்க அங்கேயே நேரத்தை மினக்கெடுத்த வைப்பாங்க. வச்சுட்டு எங்கள்கிட்ட பின்னால சத்தம் போட்டு கூப்பிடுவாங்க. எங்களோட அம்மாவை கூப்பிட்டுட்டு அல்லது பாட்டியை கூப்பிட்டுட்டு இவங்களை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க இவங்க இந்த தெருவில் தான் இருக்காங்கன்னு சொல்லியே அனுப்புவாங்க. அல்லது எங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்களுடைய குடும்ப உறவினர்கள்னு சொன்னா மட்டும்தான் அவங்க திரும்பி மேலேறி போவாங்க. எங்களுடைய அப்பா எங்களுடைய இல்ல அந்த நேரத்தில். அவர் கப்பல்ல வேலை செய்துட்டு, அதாவது 86 முதல் 96 வரை அவர் கப்பல்ல தான் வேலை செய்துட்டு இருந்தாரு. ராஜீவ்காந்தி கொலையில ஈழத்து போராளிகள் தான் முக்கிய பங்களிப்பு, அவங்க தான் காரணம்னு அந்த சமயத்துல அப்போ சொல்லப்பட்டது. அந்த நேரத்தில் எங்களுடைய அப்பப்பா அப்பம்மாவும் திருச்சியில இருந்து வந்துட்டாங்க சேலத்துக்கு. அப்போ ராஜீவ்காந்தி கொலைக்கு யார் காரணம் தெரியாத சூழ்நிலையில உங்க பாட்டியும் திருச்சியில இருந்து சேலத்துக்கு வந்துட்டாங்க, எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிறீங்க. அப்ப என்ன உணர்ந்தீங்க? தாத்தா பாட்டி என்ன சொன்னாரு, அப்பா என்ன சொன்னாரு, அம்மா என்ன சொன்னாங்க, என்ன உணர்ந்தீங்க? அந்த நேரத்துல எங்களுக்கு கியூ பிரான்ச் அல்லது காவல்துறையால ஒருக்கா எங்களை வீட்டுல எல்லாம் செக் பண்ணிட்டு எல்லாம் போனாங்க. அப்ப தாத்தா பாட்டி கண்டிப்பா சித்தப்பாட்டை கேட்டிருப்பாங்க. அந்த நேரத்துல அவர் எங்களோட யாருடையும் தொடர்பில் இல்லை. ஏன்னா பெத்த தாய்க்கு அந்த வருத்தம் வலி இருக்கும். நீ ஈழத்துக்காக போராடி எல்லாம் வேணா பண்ணு, ஆனா நமக்கு அடைக்கலம் தருது, நமக்கு ஆதரவு தருது இந்தியாவும் தமிழ்நாடு தான், நம்ம அங்க பகைச்ச கூடாது. ராஜா நீ அப்படி ஏதாவது பண்ணிட்டியாப்பா, ராஜீவ்காந்தி கொலைக்கு நீதான் காரணமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க இல்லையா? எங்களுக்கு தகவல் வர்றதுன்னு சொன்னா அங்க இருக்கிற தலைவர்கள் யாராவது சித்தப்பா கூட பேசிட்டு அவங்க தான் அவருடைய சுகத்தை பத்தி எங்கள்கிட்ட சொல்லுவாங்க.